ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் கொடைக்கானல் ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க. இது ஊத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன். பே யூஸ் டாய்லெட் தான் இது. அதே பக்கத்துலேயே கடை இருந்ததுனால நாங்கள் அப்படியே ஸ்நாக்ஸு, டீ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். கொஞ்சம் டீ சாப்பிட்டுட்டு போனால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஹில்ஸ் ஏற ஏற அப்படியே அழகாக இயற்கையை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ண பிடிக்குமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் மார்னிங் தான் கிளம்பணும், ஏர்லி மார்னிங்கு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு ஹோட்டலில் முடிச்சுட்டு கிளம்புனோம். அதோடு இந்த சில் கிளைமேட்டுக்கு ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குமே, அதுவும் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக குடித்தா நல்லா இருக்குமேன்ட்டு தான் நாங்கள் அந்த பிளேஸ் செலக்ட் பண்ணோம். மார்க்கெட்டிங் பண்ணுறோம். இங்கே 30 கிலோமீட்டருக்கு மேலே பாத்ரூமே இல்லை, இங்கே போய்க்கோங்க. அது 10 ரூபாய் ஒரு ஆளுக்கு, தெரியுமா? அவர் அவ்வளோ பெருசு கட்டி வச்சிருக்கிறாருல, அதெல்லாம் வாங்கிடுறாரு. நீட்டாக இருக்கு. புதுசாக வேணா கட்டியிருக்காங்க. 24 தான் இருக்கு வெளியில. ஆனா ஏன் காசு இருக்குது? சரி, அப்படியே அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. கொடைக்கானல் போகிற வழி ஃபுல்லாகவே அப்படியே ஒரு சில சைடு அப்படியே குளிர்ந்த காற்றாக வீசிச்சு, ஒரு சில சைடு வெயில் கொஞ்சம் தெரிஞ்சது தென்பட்டுச்சு. நல்லா கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம போகலாம். காலை நேரத்தில் இதமான பாடலோடு போகலாம் ட்ராவல் பண்ணி. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த கொடைக்கானல் பிடிக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை தடவை நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் 3 தடவை விசிட் பண்ணியிருக்கேன் கொடைக்கானல். நல்லா காற்று தான் வருது. ஒன்றும் எங்கால எடுக்கலடா, சும்மா இருறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் விசிட் பண்ணும்போது எந்தெந்த பிளேஸ் விசிட் பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபேமிலியாக விசிட் பண்ணிங்களா, ஃப்ரெண்ட்ஸோடு விசிட் பண்ணிங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது ஒரு 12 hours ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணது. 1 day ட்ரிப்பான்ட்டு சொல்ல முடியாது. 7 to 7 பிளான் பண்ணோம். ஆனால் 7 to 9 ஆகிடுச்சு. அது ஏன் ஆச்சுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவரும் நம்மளை மாதிரி கிரியேட்டர் தான் போல ஜி. அவர் பைக்கில் கேமரா வச்சுருக்கிறாரு. பார்த்துட்டேன், அதையும் நான் வாங்கி மாட்டிடுறேன் அந்த பைக்கில். கொடைக்கானல் ஏன் பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? கானல் என்ன தெரியுமா? பார்க்குறது நிறைய மழை பெய்யும் போல, அதனால எப்பவுமே கொடையை பார்க்குறது. வெயிலுக்குலாம் ஒரு இவ்வளோ ஃபேமஸ் ஆகுது. அங்கெல்லாம் மாமா போயிருக்காங்கடா. மன்னவனூர் டாடி, மன்னவனூர். அது கொஞ்ச நாள் முன்னாடி தானே டாடி போனாரு. போனே பூம்பாறை. வேற பூம்பாறையா இருக்கும் தம்பி. பூம்பாறை தான் போயிருக்கோம். ஆமாம், பூம்பாறை தான் போயிருக்கோம். எப்போ போயில போனேன்? ஒரு இந்த இயர் பிகினிங்கோ நம்ம இல்லை 3 places ஒரே ட்ரிப்பில் போனோம். தஞ்சாவூர் ஒன்று, பூம்பாறை ஒன்று, வேற என்னமோ ஒன்று. பூம்புகார். பூம்புகாரத்தான் பூம்பாறை. பூம்பாறை பூங்கு
பூம்புகார் ஹிஸ்ட்ரி பிளேஸ் ஏய் நீ போனது அந்த 3 இது தஞ்சாவூர் இது அந்த சைடு பூம்புகார் தான். அப்ப அந்த சைடுல ஏதாவது பூம்பாறைன்னு ஏதாவது இருந்தது. பூம்பாறைனா பாறைனா அதான் செல்லமே. அப்ப அது மலை மேல இருந்திருக்காது, வேற ஏதாவது இருக்கும். தஞ்சாவூர் சைடு அப்படி ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா நாங்க ஸ்டே போட்டுருவேன். எல்லாரும் ட்ரெஸ் இல்லாம தங்கிட்டு நாளைக்கு தான் எந்திரிச்சு வரணும். பிரச்சனையே இல்லை, நீங்க மட்டும்தான் நான் மட்டும்தான் நான் என்ன வைக்க போறேன். எனக்கு ஸ்பேர் ட்ரெஸ் காட்டல் நீ கிராஸ் பண்ணுறது பார்க்கல இன்னைக்கு கேமரால ஏதோ இருக்கும். தாங்கி புள்ளிமலையில இருந்து பலாப்பட்டு 2 பலாப்பழமா ஞாபகம் இருக்கு எனக்கு. நல்லா இருந்துச்சா? இவங்கெல்லாம் இப்போ இது சாட்டிஸ்ஃபைடா சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அப்படிதான் ஆசைப்பட்டு கூர்க்குல இருந்து வாங்கிட்டு வந்தது வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போயிருச்சு இல்ல. நீங்க வரணும் வரணும். அக்கா அவ்வளோ கிட்டக்கே தான்க்கா வரும். நம்ம அன்னைக்கு 8:30 மணிக்கு கிளம்பி 11 மணி 11:15 போயிட்டோம் அந்த சில்வர் ஃபால்ஸ் கிட்ட. பைக்ல இன்னுமே சீக்கிரம் போயிருக்கு. இது எப்படினாலும் எடிட் பண்ணி தான் போடுவேன். அதை cut பண்ணிடுவேன். அதே மாதிரி ஹில்ஸுக்கு போகையில் வந்து எப்படி சாப்பிடுங்கன்றதை சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து ஹில்ஸுக்கு போகையில் ஃபுல் வயிற்றோட போக மாட்டாங்க. ஒரு சிலருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருக்கும். ஆனால் எனக்கெலாம் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து நல்லா ஒரு ஃபுல் கட்டிட்டு தான் மலைக்கு ஹில்ஸுக்கு ஏறினேன். என்னைய மாதிரி ஒரு சிலர் கண்டிப்பாக இருப்பீங்க, நல்லா சாப்பிட்டுட்டு ஹில்ஸுக்கு ஏறுற ஆள். என்னை மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க. அதாவது இந்த வாமிட் பண்ணுற ஆட்கள், அதுதான் அந்த அட்மின். இந்த அட்மின் வந்து நல்லா ஃபுல் கட்டிட்டு ஹில்ஸுக்கு ஏறும். ஏன்னா சுற்றி பார்க்க தெம்பு வேணும்ல நமக்கு. சும்மா அப்படியேவா போக முடியும்? அதுக்கடுத்து அங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நடக்கணும். அப்புறம் டயர்டாயிருவோம்ல. அதோட அங்கே வந்து திடீர்னு டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா நமக்கு சோறு கிடைக்குமோ கிடைக்காதோ, நமக்கு சாப்பாடு தான் முக்கியன்ற ரேஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு ஏறியாச்சு. வீடியோ வேற எடுக்கணும், ஓகேல வர மாதிரி இருக்கு. நல்ல வியூ அது நல்லா தான் இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில். அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த இருட்டுக்குள்ள அப்படியே மரத்தை சூழ்ந்து யாரும் வரமாட்டாங்க. அதுவும் ஹில்ஸில் வரும்போது ரொம்ப வண்டியவே ஒரு செக்அப் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஹில்ஸில் ரொம்ப வண்டி செக்அப் பண்ணிட்டு கொடைக்கானல் போதுன்னு தெரிஞ்சு தான் இந்த சர்வீஸ் இல்லை சர்வீஸ் எப்படியுமே வேணும். கொடைக்கானல் இல்லை. இப்போதான் மிக்ஸ் பண்ணிட்டீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து. ஏய் இல்லைடா, நிறையா வரும்டா. ஏன்னா அதுக்கடுத்து அந்த ரோட் ட்ரிப் அந்த மரம்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது, நார்மல் பெருந்து மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு விளைவெல்லாம் இல்லை. கொடைக்கானலில் இருக்காது. ஆமா வயநாடு ஃபால்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு.
பெஸ்ட். அந்த மெடிடேட் பண்ற அந்த பிக்சர் அதானே. அதுதான் நல்லா தான் இருந்துச்சு. யார் இல்லைன்னு எம்படிச்சு கழிச்சுல ஏய் நான் பரவாயில்ல ஒன்றும் இல்லை இருக்கலாம்னு தான் சொன்னேன். நீ தான் போகலான்னு. இப்போ நம்ம ரீசெண்டாக போனோம். ஆனால் எப்படியுமே அது லாஸ்ட் டே என்ன நம்ம வந்து எங்கள் அட்மின் சொன்னதை கேட்டிங்கல்ல, பத்தாவதுக்கு வீடியோ வேறு எடுக்கணும், அதனால் தெம்பாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கே போகல ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் வண்டிக்குள்ளே வச்சுக்கோங்க. டிராஃபிக் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஹோட்டல் கூட கிடைக்காது சாப்பிட்றதுக்கு. குறிப்பாக சாட்டர்டே சண்டே ட்ராவல் பண்ணுறவங்க ஸ்நாக்ஸ் கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில்ஸ்லாம் தண்ணி வச்சுட்டு ஒரு பேக்கில் வச்சு ஒரு 2-3 பேக்கில் வச்சு ஆளுக்கு ஒரு 2-3 பேக்கு தூக்கிட்டு சுற்றணும். அது ஏன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாரும் என்னை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ரஷ்மின் குமரத்துக்கு முன்னாடியே போயிட்டான். நான் வந்து எல்லாரும் பார்த்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. நான் வந்துட்டு நல்லா உட்காந்துட்டு காலை நல்லா நீட்டிக்கிட்டு ஃபுல் ஸ்கேட்டிங்கில் வந்தேன். வாட்டர் ஃப்ளோவில் வரும். அப்புறம் வாட்டர் ஃப்ளோவில் அதுவாக ஒரு பக்கம் வரட்டும் எனக்கு போயிடும் அப்படின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்ததை பார்த்துட்டு அப்புறம் அங்கே எல்லாருமே வந்து உட்காந்து தவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னால் விழுந்துட்டேன் நான் அப்படின்னு.